ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஜால்ரா அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கருணாஸ் அண்ணன் கிட்ட வந்து கற்றுக்கலாம். 5 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் நடந்து விட்டது. அதை ப்ரமோட் பண்ணும்போது அங்கே போயிட்டு நாங்கள் தம் அடித்தோம், நாங்கள் தண்ணி அடித்தோம், ஒன்றா போனோம் வந்தோம். உதாரணங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணை நம்ம சைட் அடித்தோம், கையை பிடிச்சி இழுத்தோன்ற மாதிரி அவருமே இன்னும் அந்த சினிமா பாணிலேருந்து அவர் இன்னும் வெளியே வரல. அவர்களுடைய ஆட்சியின் மீதான வெறுப்பு தான், அவர்கள் வரக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான், எண்ணம் தான். அம்மாவால் தான் நான் வந்து அரசியலுக்கே வந்து எம்எல்ஏவா ஆனேன் அப்படின்னு பேசக்கூடியவர் இன்னைக்கு வந்து வேற ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு அந்த தலைவரை புகழ்றதுக்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். மேடையில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ பொய் வேணாலும் பேசலாம், எவ்வளோ கொச்சான வார்த்தைகள் வேணாலும் பேசலாம், எவ்வளோ உரிமைகள் வேணாலும் பேசலாம் அப்படின்றத முதல்வர்கிட்ட இருந்து கற்றுக்குறாங்க. விஜயண்ணாவை விமர்சனம் பண்ணுறதுக்கு சினிமா துறையில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து மேடையில் வச்சு பேசணும். டிவிகே சைடில் ஒரு போஸ்டர் ஒன்று நாங்கள் எதுக்காகனா அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்காக மதுரையில் இருக்கக்கூடியவங்க போஸ்டர் ஒன்று. அந்த போஸ்டரை பார்க்கும்போது இன்னும் இவங்க வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டமாகவே இருக்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதுரை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக மதுரை மக்களோட ஸ்லாங்கில் இருந்து ஆரம்பித்து அவங்களுடைய உணவு முறையிலேருந்து அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக மக்களை ஈர்க்கக்கூடிய விதமாக இருக்கும். நம்ம இந்த சென்னையில் இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கங்களேன், நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் மதுரையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். முக்கியமாக சினிமா தளங்கள்லையும் சரி அரசியல் தளங்கள்லையும் சரி இந்த போஸ்டர் கலாச்சாரம்ன்றது அது உண்மையிலே நகைப்பு தன்மையாகவும் சில நேரங்களில் சிந்திக்கக்கூடிய விஷயமாகவும் சில நேரங்களில் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களாகவும் மாறுறது நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம். அது சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அரசியல் கட்சிகள் அங்கே வந்து களம் காணும் போதும் சரி. ஸோ சமீபத்தில் மதுரை இப்போது தாவேகாவையும் விஜய் அண்ணாவையும் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு படம் ஷூட்டிங், அது இப்போ கடைசி படத்துடைய ஷூட்டிங்காக திண்டுக்கல் போகிறதுக்காக மதுரையில் போயிட்டு அவர் போகிறது. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் அங்கே சொன்னது என்னென்னா, அவர் போகிறதுக்கு முன்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு பேசினாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, அன்றைக்கி மார்னிங்கே வந்து நியூஸ் லீக் ஆகி மார்னிங்லேருந்து எங்கள் க்ரௌட் நிற்குது, ஈவினிங் தான் இவர் கிளம்புறாரு. கிளம்பும்போது இன்னும் க்ரௌடு அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படியும் அங்கே வந்து க்ரௌடு பார்க்குறோம். நீங்கள் கேட்டதுலேயே ஒரு கேள்வி என்னன்னா, இன்னமும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்களான்ட்டு. தொண்டர்களை தாண்டி ரசிகர்களும் இன்னும் அதிகமாக இருக்காங்க, பொதுமக்கள் இன்னும் இருக்காங்க, கட்சிக்குள்ளார தொண்டர்களை வராமல். அவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு வாக்களிப்பாங்க, வாலண்டியர்ஸாக வந்து வேலை செய்கிறவங்க அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி கேளிக்கையாக இருந்துச்சு அந்த போஸ்டரே, வந்து ஒரு கேளிக்கையாக தானே. அது அவங்களுடைய மனசில் இருக்கிறது பிரதிபலிப்பு தான். ஓகே, நம்ம ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருப்போம், அதே ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு வந்து நகைப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு. மதுரையில் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன, நான் போஸ்டர் அடிக்கிற எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நம்ம போஸ்டர் அது வந்து போஸ்டராக கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்டராக கூட இருக்கலாம். ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணணும், அது நகைப்பு தன்மையாக கூட இருக்கலாம், இல்லைனா விமர்சனமாக கூட இருக்கலாம். ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டாக போகிறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு மீம் கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தங்களுடைய மனதில் கடவுள் போல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை ரசிகர் மனப்பான்மையாக எடுத்துக்கங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க மனதில் இருக்கிறத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சர்ச்சையாயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்து மத சாயங்கள் சில பூசப்பட்டதுனால அது கொஞ்சம் சர்ச்சையாக பேசப்படுது. ஏன்னா நாமம் போட்டு திருநாமம் போட்டு உடம்பு ஃபுல்லாக திருநாமம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கிறவர்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் அந்த பக்குவப்படாத சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, நண்பர்கள் இருப்பாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க செய்யக்கூடிய சில வேலைகள் தான். அவர்கள் செய்யக்கூடிய வேலை அட்டென்ஷன் சீக்கிங் பெறுதா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதற்காக தான் இதை பண்ணதான் நான் பார்க்குறேன். மற்றபடி இதை தாவேக்கா வரவே இருக்குது, இதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. தாவேக்காவை ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே தாவேக்கா ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க, இல்லை ஒரு கூட்டத்தை ஏற்பட ஒரு மாநாடு எதுவாக இருந்தாலும் தாவேக்காவுடைய தொண்டர்கள், அதில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்களாக மாறாத ரசிகர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வெளில வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. இது தாவேக்காவுக்கு ஒரு சின்ன சங்கடத்தை தான் ஏற்படுத்துது. இந்த போஸ்டர் ஒட்ட போகிறாங்க, ஒரு தலைவருடைய போஸ்டரை, ஒரு கட்சி தலைவரோட போஸ்டர் ஒட்ட போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய நாலேஜுக்கு போகாமல் இது எப்படி வெளில வந்திருக்கும், அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இந்த இடத்துல வந்து தாவேக்காவுடைய பிராண்டிங்கோ இல்லை கட்சி பேரோ கட்சி கொடியோ வந்து அங்கே போட்டு வந்து பெருசாக பண்ண போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு விஷயம், ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருக்காங்க, உன்னுடைய வருகையால் விவசாயிகள் முன்னேறட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருகை ஒரு வசனம் ஒன்று போட்டிருக்காங்க. அப்படின்னா அது அரசியல் சார்ந்த ஒரு இது சார்ந்த ஒரு விஷயம் தான். இப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகி போட்ட போஸ்டர், இல்லைனா வந்து யாராவது ஒரு நிர்வாகி பேர் போட்டு இவங்க போட்ட போஸ்டர் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து அந்த மாதிரி போகும்பொழுது தான் எங்கள் தலைமையிலையோ மாவட்ட தலைமையிலோ இல்லை மாநில தலைமையிலோ அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு புரோட்டோகால்குள்ளேயே இது வராது. இது ரசிகர்கள் பண்ண போகிறாங்க, பொதுமக்களும் சிலர் வந்து போஸ்டர் அடிப்பாங்க. இப்போ வந்து எதிராளியை வீழ்த்துறதுக்கெல்லாம் சிலர் போஸ்டர் அடிச்சதெல்லாம் நடந்திருக்கு மதுரையில்.
ஸோ எடப்பாடிக்கு எதிராக பல போஸ்டர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதற்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்க முடியுமா? புரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர இதை உள்ள கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, நிறைய பேர் வந்து அந்த கூட்டங்கள்ல சிலர் அன்பு மிகுதியில, ஆர்வ மிகுதியில, சிலர் வந்து மேல இருந்து குதிக்கிறது, இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் லாஸ்டா நடந்த ஒரு கூட்டத்துல வந்து திரு ஆனந்த் அவர்கள் பேசின ஒரு அவரு சொன்ன விஷயத்த வந்து எல்லாருமே வந்து ஏன்னா இன்னும் சின்ன பசங்க கூடயே நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு லியோனி கூட அதான் பேசியிருந்தாரு. ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து ஆனந்த் அவர்கள் சொல்கிறது, டேய் சேரை தூக்காதீங்கடா, சேரை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கானோ, ஒயர் கம்பி. ஒரு கூட்டம் இப்படி இருக்காது, கட்சி கூட்டம் இப்படி இருக்கவே இருக்காது. கட்சி கூட்டத்துக்கான ஒரு அங்கே என்னதான் சலசலப்பு ஏற்பட்டாலும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சரி, நம்ம பார்த்த கட்சி கூட்டங்கள்லாம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த கொள்கை கோட்பாடோட பல வருடங்களா இயக்கங்களா இருந்து அதுக்கப்புறம் அரசியல் பக்குவப்படுத்தப்பட்டு வந்த கூட்டங்களை நம்ம பார்த்தோம். இப்போ இல்ல, முன்னாடி நான் சொல்றேன். இப்போ வர்றது என்ன அப்படின்னா, நம்ம காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் தான் அரசியல் கூட்டங்களை பார்க்க முடியுது. அந்த கூட்டம் எந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கும் அப்படின்னா, நம்ம கூட்டிட்டு வந்தவன் நம்மளுக்கு காசை கொடுத்து அனுப்புவானா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நீங்க அந்த க்ரௌடை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த க்ரௌடுக்கும் அங்கே பேசுகிற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் மைக்கை கூட போட்டு பார்க்கலாம். நிறைய இடங்கள் நம்ம அந்த வீடியோஸை பார்த்துருக்கோம். யார் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, எந்த கட்சி இருக்குதுன்னு கூட தெரியாத மக்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, வந்தோம், உட்காந்தோம், சாப்பாடு எங்கன்னு சொல்லுவாங்க, போயிட்டு சாப்பிடுவோம், காசு எங்கே கொடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க, அந்த காசை வாங்கிட்டு வீடு போய் சேருவோம். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இங்கே வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னடிச்சா வரவங்க. அவங்க கை காசை போட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம், நீங்கள் மதுரைக்கு போனால் மதுரை ஆட்கள் மாதிரி அவங்க இருக்கிறது இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம், தர்மபுரி, இங்கே இருக்கிறவங்கலாம் கூட கடந்து போய் கை செலவு பண்ணி அங்கே போயிட்டு அவங்க போகிறது ஒரே காரணம், ஒரே ஒரு கிட்ட போயிட்டு ஒரு அந்த முகத்தை பார்த்துட முடியாதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போகிறவங்க. அவன் ஆர்வம் இதில் அப்படி தான் பண்ணுவான். நீங்கள் மாநாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி பொதுச் செயலாளராவது மேலே ஏறி நின்று எப்பா கீழே இறங்க அடிப்பட்ட போது சொல்லியிருக்காங்களா? அங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்க. ஆனால் இவரே வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆத்மார்த்தமாக அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இவர் சொல்கிறது. அதையும் வந்து கிண்டல் பண்ணணும், ட்ரோல் பண்ணணும்னு ட்ரோல் பண்ணிட்டு போங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திரு விஜய் அவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 100லேருந்து 95 அந்த அளவுக்கு இருக்கும். தனித்து நின்னா கூட்டணி, அதாவது திமுக அவர்களுடைய கூட்டணியும் சரி, அதிமுக அவர்களுடைய கூட்டணியும் சரி, திமுக அவர்களுக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 75லேருந்து 80 இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சர்வே வந்து ஓகே. அதே சமயம் ஓட்டு வங்கிங்கிறது ஒன்று இருக்குது, அங்கே போகக்கூடிய மனநிலைன்னு ஒன்று இருக்குது. இது மாறுபடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து வாக்கு வங்கி அப்படின்றத வந்து ஒரு கட்சிகளும் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அது வந்து நம்ம கட்சியில் கூட்டணியில் இருக்கிறதுனாலே நமக்கு வந்துடும் சில கட்சிகள் நம்பும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுகவில் சில கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளுக்கான வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி திமுகவில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு விழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் தான் அந்த வாக்கு வங்கி அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த வாக்கு வங்கின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அரசு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தது அப்படின்னா அந்த வாக்கு வங்கி இந்த அரசுக்கு சப்போர்ட்டாக அந்த கூட்டணிக்கு வாக்காக விழும். ஆனால் இங்கே நேர்மாறாக நடக்கும்பொழுது அந்த கட்சியில் அந்த வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கூட இருந்தாலும் அந்த வாக்கு விழாது. திமுகவுடைய வெறுப்பு தான் இங்கே அதிகரிக்குது. இல்லை, எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சியின் மீதான வெறுப்பு தான், அவர்கள் வரக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான், எண்ணம் தான் அடுத்த ஆட்சியாளர்களை தேடி மக்களை போக வைக்குது. இது எப்பவுமே நம்ம காலங்காலமாக பார்க்கலாம். யார் வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட இவங்க வரக்கூடாது, அதுக்கு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தாவேகாவுக்கு அதிகமாகவே இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பத்திலேருந்தே எடுத்துக்கங்க, அவர்களுடைய குறைகளை சரியான விமர்சனங்களை வச்சிங்க அப்படின்னா அதை மாத்திக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஒரு இக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர்களை வந்து திருத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பல விஷயங்களை நீங்க செய்யாதீங்கன்றத தலைவரே சொல்றாரு, விஜயண்ணாவே சொல்றாரு, இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் பெருசாக ஃபயராக ஃபோர்ஸபுளாக எந்த ஒரு விஷயமே இங்கே வரல. அது நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஓகே, அவங்களோட கொள்கையை சொல்கிறாங்க, கொள்கை தலைவரை அறிவித்தாங்க, கமிட்டி மீட்டிங் போட்ட எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸபுள் பர்சனாக இன்னும் நம்மளுக்கு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாருக்கும் இருக்குது. மேபி இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஃபோர்ஸ் ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி, அந்த கட்சி தேர்தலை சந்திக்கணும்னா என்னென்ன தேவை அப்படின்ற அடிப்படை ஒன்று இருக்குது. ஆமாம். ஸோ பேசிக்கான அடிப்படை வாலண்டியர்ஸ், கேடர்ஸ், கட்சியுடைய கேடர்ஸை வந்து முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மாசாக இருந்தாலும் உடைக்கப்படும். சமீபத்தில் கருணாஸ் அவர்கள் பேசின ஒரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேரணி மேற்கொள்ளும் போது பாதி வழியிலேயே போரை நிறுத்துறதுக்கான விஷயங்கள் நடந்து விட்டது அப்படின்னு.
இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நகைப்புக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். பட் ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஜால்ரா அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கருணாஸ் அண்ணன்கிட்ட வந்து கற்றுக்கலாம். அதை வந்து கூச்சமே பட மாட்டார். பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 2017 கூவத்தூரில் என்ன நடந்ததுன்றது அவர் தான் வெளியே வந்து பேசினார். நானாக வந்து சொல்லலை. கூவத்தூரில் ஆமாம் நான் மாமாவால் தான் பார்த்தேன்ற பேசின வரைக்கும் அவர் பேசிட்டு, அம்மாவால் தான் நான் வந்து அரசியலுக்கே வந்தேன், எம்எல்ஏவே ஆனேன் அப்படின்னு பேசக்கூடியவர் இன்றைக்கி வந்து வேற ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு அந்த தலைவரை புகழ்றதுக்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், எந்த கருத்தை வேணாலும் கூச்சப்படாமல் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயங்கள் தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஒரு சீஸ்ஃபயர் அப்படின்னா என்னன்னு தெரியாமல், போர்னா என்னன்னு தெரியாமல், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல் இருக்கிற இடத்துல ஆதாயம் தேடணும். இதை கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்து சிரிச்சிருப்பார். என்னடா இதெல்லாம் அப்படின்னு, காக்கா உட்காந்து பணம்பழம் விழுந்த கதையா, என்னவோ நடக்கும்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போறியே. திமுக அந்த மேடையில் இருக்கிறவங்களே சிரிக்கிறாங்க இதை கேட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம நகைப்புக்குரிய விஷயமா தான் பார்க்கணும். ஒரு மேடையில் பல இளைஞர்களை வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. நீங்களா உங்களை ஒரு சமூக தலைவராக நீங்கள் வந்து நீங்களா போர்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க. அந்த சமூகம் ஒன்றும் உங்கள் பின்னாடி இல்லை. எல்லாரும் அவங்க குழப்ப பார்த்து தான் போய். ஆனால் அதை வந்து தெளிவும் படுத்தினார்ல அவர். தெளிவும் படுத்தினார். அதாவது முக்குளத்தோர் அப்படிங்கிறது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த 3 குலத்தை சேர்ந்தவர். அதுக்குள்ள அதெல்லாம் மேடையில் பேசுவோம், நல்லா பேசுவாங்க. ஆனால் வந்து நம்ம சமூகத்து ஆளுங்க, நம்ம ஆளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வாக்கு வங்கி அவர் வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை ப்ரமோட் பண்ணும்போது அங்கே போயிட்டு நாங்கள் தம் அடித்தோம், நாங்கள் தண்ணி அடித்தோம், ஒன்றா போனோம் வந்தோம். உதாரணங்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணை நம்ம சைட் அடித்தோம், கையை பிடிச்சி இழுத்தோன்ற மாதிரி அவருமே இன்னும் அந்த சினிமா பாணிலேருந்து அவர் இன்னும் வெளியே வரல. எல்லாரும் இங்கே வந்து தாவேகா தலைவரை பார்த்து எல்லாம் விஜய் ரசிகர் மாதிரி இருக்காங்க, ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்து சினிமாத்தனமாக தான் மேடைகளில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பல பேர்கிட்ட நான் வந்து உணர்ந்திருக்கேன். ஸோ அதுலேயும் கொச்சையான சில உதாரணங்களை காட்டி அந்த மேடையை வந்து ஒரு கலகலப்பாக்கணும், அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக பேசணுன்ற விஷயங்கள் தான் நான் அந்த மேடையில் பார்த்தேன். பேசின விஷயங்கள் கோர்வையாக பல உதாரணங்கள் சொன்னார், பல விஷயங்கள் எனக்கு என்னவோ இதை வந்து தவறான ஒரு உதாரணங்களாக அவர் பேசினதாக பார்க்குறேன். அண்ட் தென் இந்த அப்பான்ற ஒரு விஷயமே வந்து நான் திணிக்கப்பட்டதாக ஒன்று பார்க்குறேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்தி, அதாவது இவங்களே பண்ணுற நல்ல விஷயத்துக்கு இவங்களே கொச்சையும் தேடிக்கிறாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு விளம்பரம் தேடக்கூடிய ஒரு ஒரு பாணியில் போய் அதை வந்து வேற மாதிரி அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகுது. இவங்க காசு கொடுத்தாலும் இவங்களை கூட்டத்தை கூட்ட முடியல சார். அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்கு. காசு கொடுத்தும் கூட்ட முடியல, என்னடா இது இப்படி வந்திருக்காங்க, என்னடா ஆகுறது 26ன்ற ஒரு பயம். அதுதான் அதையுமே திரு போஸ் வெங்கட் அவர் சொல்லியிருப்பாரு. வரதாங்க செய்யும், கூட்டம் வரதான் செய்யும். நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும், அஜித் வந்தாலும் கூட்டம் வரும், வராமலாம் இருக்காது. காரணம் என்னன்னா சினிமாவுடைய ஈர்ப்பு. அவர் இன்னொரு விஷயமே சொன்னார், நான் மேடையில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத ஒரு 10 பேர் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்திருப்பீங்க. காரணம் நான் போஸ் வெங்கட் சினிமாவில் இருக்கேன் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பீங்க. இந்த கூட்டம் வரதான் செய்யும். இதை பெருசுபடுத்தி நீங்கள் பேசணும் அவசியம் கிடையாது. இதையே திமுக மேடையில் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல, நீங்கள் கடந்து போயிருக்கலாமே. விமர்சனம் பண்றதுக்காகவே நீங்க மேடை ஏறி இருக்கீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. விஜயண்ணா விமர்சனம் பண்றதுக்கு சினிமா துறையில யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து மேடையில் நிக்க வச்சு பேசுறேன். இதையே தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலை வச்சு செஞ்சீங்க. அன்றைக்கு அவருக்கும் இவருக்கும் இருந்த முரணை பயன்படுத்தி வடிவேலை வச்சு எந்த அளவுக்கு கொச்சா பேச முடியுமோ பேச வச்சிங்க. அதை பேச வச்சு மக்கள் மத்தியில் அவருடைய இமேஜை குலைக்கணும்னு நினைச்சிங்க. ஆனால் அது வளர்ந்து தான் போச்சு. இங்கேயும் அதை பண்ண நினைக்கிறீங்க, இங்கேயும் உங்களுடைய இமேஜ் வேற லெவலில் வளரப்போகுது. நீங்கள் வடிவேலை வச்சு பேசினாலும் சரி, போஸ் வெங்கட் அவர்களை வச்சு பேசினாலும் சரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு 3rd கிரேட் ஒரு 3ஆம் தர பேச்சாளரை வச்சு பேச வச்சாலும் சரி. ஏன்னா முதல்வரே அப்படிதாங்க பேசுறாரு, தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. முதல்வரே வந்து நேத்து கட்சி ஆரம்பிச்சவன்லாம் அவன்லாம் இவன்லாம் சொல்லி ஒருமையில பேசுறது. மீடியாவை அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு? மீடியாவை அவர் அட்ரஸ் பண்ற ஒரு பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா? மேபி அவருடைய உடல்நிலை இருக்கலாம், இல்லை அவருடைய திறனா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரோ அதை தான் தொண்டனும் ஃபாலோ பண்ணுவான். மேடையில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ பொய் வேணாலும் பேசலாம், எவ்வளோ கொச்சான வார்த்தைகள் வேணாலும் பேசலாம், எவ்வளோ உரிமைகள் வேணாலும் பேசலாம் அப்படின்றத முதல்வர்கிட்ட இருந்து கற்றுக்குறாங்க.